அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, தானியேல் உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி காத்திருந்த பொழுது அவன் உபவாச நேரத்திலே தன்னிலை உணர்ந்தவனாக, தன்னுடைய தேசத்தை உணர்ந்தவனாக ஆண்டவரை நோக்கி பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். இந்த பாவ அறிக்கை ஜெபத்திலே, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், அக்கிரமக்காரராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், துன்மார்க்கமாய் நடக்கிறோம், கலகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம், உம்முடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம், உம்முடைய ஊழியக்காரருக்கு செவிகொடாமற் போனோம், உமக்கு துரோகம் செய்தோம், ஆகையால் நாங்கள் வெட்கப்பட்டு போனோம், நியாய பிரமாணத்தை மீறினோம், அநேக விசை நீர் உம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி எங்களோடு கூட பேசின பொழுது உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனோம், ஆனாலும் உம்மிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறுகின்ற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஜெபிப்பதற்கு முன்பதாக, ஆண்டவரிடத்திலே ஒன்றை சொல்வதற்கு முன்பதாக நாம் உபவாசம் பண்ணி நம்முடைய நிலையை உணர வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. தானியேல் ஜெபிக்கும்படியாய் உபவாசம் பண்ணி காத்திருந்த பொழுது தன்னை குறித்து அறிக்கை செய்கிறான். தேசத்தின் பாவங்களை குறித்து, அக்கிரமங்களை குறித்து, ஜனங்கள் தேவ சத்தத்திற்கு செவிகூடாத ஒரு நிலப்பாட்டை குறித்து, அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் விட்டு விலகி தேவனுக்கு துரோகம் பண்ணின அந்த தன்மையை குறித்து ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்கின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து தாழ்த்தி கொள்ள வேண்டும், அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் தவறான காரியங்களை நான் மாத்திரமல்ல என்னுடைய தேசமும் செய்ய விட்ட பொழுது பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. தனது பாவம், தன்னுடைய ஜனங்களின் பாவம், தேசத்தின் பாவத்திற்காக ஆண்டவரை நோக்கி உபவாசத்தோடு கூட கதறுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியிலே வாசிக்க முடியும். மனிதன் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் உம்மிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு என்று சொல்லுகிறார். ஆனால் அதே வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது, அறிந்து பாவம் செய்தால் அநேக அடிகள் என்று வேதம் சொல்லுகிறார். நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது 2 நாளாமத்தின் புஸ்தகத்திலே எசேக்கியா ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு சுவையானதை செய்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அந்த வரிசையிலே நாம் பார்க்கின்ற பொழுது மனாசே, ஒருவேளை எசேக்கியா எதையெல்லாம் அகற்றினானோ அதையெல்லாம் திரும்ப வந்து ஆலயத்திலே விக்கிரகத்தை வைக்கிற அந்த காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. துணிந்து செயல்படுகிறான். முன்னோர்கள் நடந்தது அவனுக்கு நன்றாய் தெரியும். முன்னோர்கள் தேவனோடு கூட எப்படி இருந்தார்கள் என்பதை தெரியும், எப்படி ஆட்சி செய்தார்கள் என்பதும் அவனுக்கு தெரியும். என்றாலும்
ஜனங்களை பிரியப்படுத்தும் முகமாக விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணுகிறான், பலிபீடங்களை உண்டு பண்ணுகிறான், தேவாலயத்திலே கொண்டு போய் சிலையை வைக்கிறான், விக்கிரகத்தை வைத்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இது துணிந்து செய்கின்ற பாவம், அடிதான் கிடைக்கும். மனாசே நிலைப்பாடு என்னவென்றால், ஆண்டவர் அந்த தேசத்தை அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் ஒரு முச்செடி புதர்களை ஒளிந்து கொண்டிருந்த பொழுது அவனை பிடித்து 2 சங்கிலிகளால் கட்டி அவனை இழுத்து போகின்ற காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை தேவனை அறிந்தும் துணிகரமாய் பாவம் செய்கின்ற நிலைப்பாடு என்றாலும் மனாசே தேவனை நோக்கி கெஞ்சினான், தேவனை நோக்கி கதறினான். ஆண்டவரே நீ மன்னியும் என்று சொல்லி கதறினான். ஆண்டவர் அவனை மன்னித்து திரும்ப ராஜ்யபாரத்தை கொடுத்தார். எனவேதான் இங்கே தானியேல் அழகாய் சொல்லுகிறார், ஆனாலும் இடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உபவாசம் பண்ணி ஜெபிப்பது நல்லது. உபவாசம் பண்ணி ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய நிலைமையை நான் உணர வேண்டும். ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். நான் ஒன்றுமற்றவன் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவம் வேண்டும். ஆண்டவரே என் பாவம் வரை என்னை கழுவி சுத்திகரியும், சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே என்னை முற்றிலும் கழுவும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒரு பெரிய அனுபவம் வேண்டும். என்னை மாத்திரமல்ல, என்னோடு கூட வாசம் பண்ணுகிற யூதா ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் உமக்கு துரோகம் பண்ணுகிறார்கள், கற்பனைகளை மீறுகிறார்கள், உமக்கு பிரியமாய் நடக்கவில்லை, எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், நினிவே பட்டணத்தார் கட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்திருந்தார். கட்டுடைய வேதத்தை நாம் நன்றாய் வாசிக்கின்ற பொழுது ராஜா முதற்கொண்டு எல்லா குடிகளும், எல்லா ஜீவராட்சிகளும், மிருக ஜீவன்களும் அவர்கள் ஒன்று புசியாமல் அசை போடாமல் இருந்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தங்கள் பொல்லாத கிரியைகளுக்காக, பொல்லாத செய்கைகளுக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை மன்னித்தார், ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார், அவர்களை அடிக்கவில்லை என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உபவாசம் பண்ணுகின்ற பொழுது நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய ஜனங்களுடைய நிலைப்பாடை கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுவோம். தேசத்திலே காணப்படுகிற அநீதிகளை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். மீறுதல்களை கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுவோம். அவர் மன்னிப்பார். நமக்கு மாத்திரமல்ல, தேசத்திற்கு சேமம் உண்டாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் செபத்திலே நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகின்ற அனுபவம், பாவம் வரை கழுவப்படுகிற ஒரு அனுபவம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிற ஒரு அனுபவம், தேசத்தையும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி செபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் தேசத்திலே ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். தேசம் அல்லது தேசத்தில் உள்ள ஜனங்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக காணப்படுவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென், ஆமென்.